ஹாய் வெல்கம் டு கே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 5 காஞ்ச மிளகாய் அல்லது பழுத்த மிளகாய், 1 கப் சின்ன வெங்காயம், 1 கப் தக்காளி. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தையும் அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. உளுந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல மிளகாய் சேர்க்காதீங்க, ஏன்னா மிளகாய் மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன வெங்காயம் வச்சு நல்லா வதக்கிய பின் மிளகாயை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி 1 கப் கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சூடான தோசையோடு வச்சு பரிமாறிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.